கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த இடத்துல தம்முடைய சீசர்கிட்ட சொல்லிட்டு போனதான வார்த்தையை தான் நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி 40 நாள் அவர்களுக்கு தன்னுடைய உயிர் சேர்ந்த காரியத்தையும் அவர் உயிரோடு இருந்ததான காரியங்களையும் சிஷ்டாந்தப்படுத்தி தெளிவுபடுத்தி அதை உறுதிப்படுத்தி தான் உயிர் சேர்ந்தோம் அப்படின்னு முழு இதயத்தோடு அவங்கள நம்புகிற அளவுக்கு 40 நாளாக அவங்களுக்கு பிரயாசப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் பரத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு. பரத்துக்கு போக வேண்டியதான சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசிட்டு வர்றார். நான் மேலே போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் பேசுகிறார். இது எந்த இடத்துல நடந்தது? பெத்தானியா ஊரில் வச்சு நடந்தது. பெத்தானியாவில் ஒரு மலை மேலே கர்த்தர் கூட்டிகிட்டு போய், அந்த ஒலிவா மலை மேலே தான் பெத்தானியா ஊர் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் அவர் என்ன செய்தார்? இந்த காரியமெல்லாம் பேசி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். லூக்காவுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம் 49 வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எந்த இடத்துல நடக்குது? பெத்தானியாவில் உள்ள இந்த ஒலிவா மலையில் நடக்கிறதான விஷயம். அந்த ஒலிவா மலையில் தான் பெத்சாயிதா, பெத்தானியா இந்த ஊர்லாம் இருக்குது. இந்த பெத்தானியாவில் தான் இந்த லாசர்லாம் இருந்தாங்க பாருங்கள், மரியாள் லாசர்லாம். அந்த ஊரில் நடந்ததான காரியங்கள் அங்கே தான் இந்த வார்த்தைலாம் பேசுகிறார். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் வருவரையிலும் எருசலேமில் காத்திருங்க, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடையாந்திரம் வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படி சொன்னார். இந்த வசனம் நிறைய பேர் சொல்கிறதான வாரியம். நாம் பரிசுத்த ஆவியில் பலப்பட்டு சாட்சிகளாக இருப்போம் அப்படி சொன்னது என்ன அர்த்தம் அப்படின்னா, இரத்த சாட்சிகளாக இருப்போம் அப்படி தான் சொன்னார் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி சொன்ன மாதிரி தெரியல. இந்த இடத்துலலாம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னா பரிசுத்த ஆவி இவங்களிடத்துல வரும்போது என்ன பலன் அடைவாங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருந்து அவர் மரிக்க போகிற நேரத்தில் சீசர்கள் எல்லாரும் பயந்தாங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவரை விட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க. ரெண்டாவது, அண்ணா காய்பாவுடைய மண்டபத்தில் வாசலில் பேதுரு வந்தான் இயேசு பின்னாலேயே. அவர் உள்ளே இருக்கிறார். வெளி முற்றத்தில் நெருப்பு அனல் மூட்டி எல்லாரும் அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. பேதுருவும் அங்கே உட்காஞ்சான். அப்போ ஒரு வேலைக்காரி வந்து, நீ கலிலேயன் ஆகிய இயேசுவை சேர்ந்தவன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அவன் சத்தியம் பண்ணி இல்லைன்னு சொன்னான். காரணம் என்ன? பயம். தன்னையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, தன்னையும் கொலை செய்திருவாங்கன்றதான பயம் எல்லா சீசர்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. அதனால் இந்த பயம் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இயேசு உயிரோடு எழும்புனா கூட சொல்ல மாட்டாங்க. இயேசு உயிரோடு எழும்பினா கூட இவங்க போய் சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும். இயேசு உயிரோடு எழும்பிட்டார் அப்படி சொல்லி சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை கொலை பண்ணிவிடுவாங்க. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க? பயத்தில் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. இப்போது கர்த்தர் இவங்களுக்கு, நாம் உயிர் தெழும்பிட்டோம், நம்மளை குறித்து இவங்க எருசலேமில் சொல்லணும். நான் உயிர் தேர்ந்தேன் இவங்க தான் சொல்லணும், ஏன்னா இவங்களுக்கு தான் காட்சி கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது, யூதேயா தேசத்தில் சொல்லணும். மூணாவது, சமாரியாவில் சொல்லணும். நாலாவது, முழு உலகத்துக்கும் என்னை பற்றி பிரசங்கம் பண்ணணும், ஏன்னா முழு உலகத்துக்கும் என்னை தெரியணும் நான் யார் என்பது. நான் இவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உலகத்துலேருந்து. இவங்க தான் எனக்கு வச்சானான்னு இவங்க பயப்படுறாங்களே. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்ற வளமை அனுப்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன், பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறேன் அப்படி சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்கிறார். அது வர வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படி சொன்னார். படிச்சதும் அதே மாதிரி வசனம் தான். ஆகையால்
நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். உங்களுக்குள்ள ஒரு கடவுள் வரப்போறார். உங்களுக்குள்ள ஆவியானவர், ருவாக் எலோகிம் அப்படி சொல்றாங்க. ருவாக் எலோகிம்னா ஆவியாகிய தேவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம ஆவியானவர் அப்படி சொல்றோம். அவங்க ருவாக் எலோகிம் அப்படி சொல்றாங்க, ஆவியாகிய தேவன். அப்போ ஆவியாகிய ஒரு தெய்வமே உங்களுக்குள்ள வரப்போறார். ஆவியாகிய ஒரு தெய்வமே உள்ள வரப்போகிறார். அவர் வரும்போது என்னாகும், என் கூட இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சோ அந்த தைரியம் உங்களுக்கு வரும். அந்த தைரியம் உங்களுக்கு வரும். அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலன் அடைந்து தைரியமாயிடுங்க. அப்போ தைரியமான பேர் தான் இயேசு உயிர் தேர்தலை குறித்து பேசவே முடியும். அப்போ இந்த பரிசுத்த ஆவி எதற்கு ஆண்டவர் இந்த சீசர்களுக்கு கொடுத்தார், நமக்கு கொடுத்தார்? நாம் போய் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு தான். இயேசு மரித்தவர்லேருந்து உயிரோடு எழும்பினார். அவர் மரித்த கடவுள்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்தார். ஏதோ டடபடன்னு அந்நிய பாஷை பேசி தபால் தபால்னு குதிக்கிறதுக்கு இல்லை. அபிஷேகம்ன்றது இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்கிறது. அந்நிய பாஷை வேணும். அந்நிய பாஷை எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. அப்போ நான் மீட்கப்படுறதுக்காக எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அபிஷேகம் பல விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டதான அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எதுக்கு? இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லணும், சாட்சியாக நிற்கணும். அப்போ சாட்சின்னா சாகணுமா? இல்லை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார்ன்றதுக்கு நாங்கள் சாட்சி. அவரை பற்றி உயிர் தேர்தலை பற்றி பிரசங்கம் பண்ணணும். நாங்கள் அவருடைய சீசர்கள், அதான் அவங்க சாட்சி. எங்கள் குரு உயிரோடு எழும்பியிருக்கிறார், எங்கள் தலைவர் உயிரோடு எழும்பியிருக்கார், மரித்த தேவன் அல்ல, ஒரு உயிரோடு தான் இருக்கிறார் அப்படி சொல்லி இவங்க நிரூபிக்கணும். அப்போ எந்தெந்த இடம்? முதலாவது எருசலேம், ரெண்டாவது யூதேயா, மூணாவது சமரியா, நாலாவது பூமியின் கடையாந்திரம். இந்த 4 இடங்களிலையும் இயேசு கிறிஸ்து பற்றி இவங்க போய் சொல்லணும். இப்போ இந்த 4 இடங்கள்லையும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இவங்க சொன்னாங்களா? இவங்களால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா ஜனங்க? அதை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதல் எருசலேம். எருசலேம் எங்கே இருக்குது? யூதேயாவுடைய தலைநகரம். எருசலேமில் தான் யூதேயா இருக்குது. எருசலேம் தான் தலைநகரம், அதை சுற்றி யூதேயா. அப்போ எருசலேமுக்குள்ள தேவாலயம் இருந்துச்சு. இப்போ இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரம் மாதிரி, அதுக்குள்ளேயே தான் தமிழ்நாடு, ஆந்திரா அதெல்லாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருந்துச்சு. சரி, இப்போது முதலாவது எருசலேம் பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், அவர் கடவுள்னு நிரூபிக்கணும். யாரை கொண்டு நிரூபிக்கிறது? ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி இவங்களுக்கு 50வது நாளில் பரிசுத்த ஆவி ஊட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட இன்னும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்து சொல்லலை. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு இவங்க சொன்னாங்க. அது யாருக்கு? எருசலேமில் வாசம் பண்ணுற ஜனங்களுக்கு இல்லை. ஊர்லேருந்துலாம் வந்தாங்க பாருங்கள். 27 நாடுகள்லேருந்து எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகை ஆசரித்துட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. அப்படி ரிட்டர்ன் போகும்போது இவங்க எங்கே இருந்தாங்க? மார்க்குடைய வீட்டில், மேல் வீட்டில் இருந்தாங்க. அது மார்க்குடைய வீடு. அந்த மேல் வீட்டில் இருக்கும்போது கீழே ஒன்று இருந்துச்சு. அது என்ன? தாவீதுடைய கல்லறை. அந்த தாவீதுடைய கல்லறை இருக்கும்போது இவங்கெல்லாம் எருசலேமில் வந்து ஆராதிச்சுட்டு அவுட்டரில் போகும்போது ஊருக்கு தள்ளி அந்த கல்லறையை பார்த்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. இவ்வளோ பெரிய ராஜா எங்களுக்கு இருந்தாரே, இந்த மாதிரி ஒரு ராஜா எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ராஜா வேணும்ன்ட்டு எல்லாரும் வந்து அங்கே பார்த்துட்டு தான் போவாங்க கல்லறையை. அந்த கல்லறைக்கு மேல் தான் இந்த மார்க்குடைய வீடு. அங்கே தான் இந்த சீசர்கள் கூடியிருந்தாங்க. அங்கே தான் அபிஷேகம் முதல் ஊட்டப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பினாங்க. வந்திருந்ததான 127 நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்டாங்க. அவங்கவுங்க தேசத்துலேருந்து பேசப்பட்ட பாஷையிலலாம் இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இவங்க கலிலேயவராச்சே, நம்ம ஊர் பக்கம் கூட வந்தது கிடையாது. இவங்க நம்ம பாஷையில் இவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களே, அவங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. கொஞ்சம் பேர் வெறி கொண்டு கத்திட்டு கிடக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. இப்போ பேதுரு என்ன செய்தான்? எழும்பி நின்று அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணான். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன், ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசி, அவர் கொலை செய்யப்பட்டு உயிரோடு எழும்பி இருக்கிற கடவுள்னு கொண்டு வந்து முடித்தான். ஒரு மனுஷன் ஆரம்பித்தான். அதனால் அவங்க கேட்டாங்க, அந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி அப்படி சொன்னால்
இதெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருக்கு. அப்போ தீர்க்கதரிசி அப்படி சொன்னால், 3வது அவரை கடவுள் அப்படி சொல்லி நிரூபித்தார். இதை கேட்ட உடனே அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாய் மாறி, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன செய்யணும்னு எது கேட்டாங்க? இப்போ ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்குது, இந்த அற்புதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும். எங்கள் பாஷெல்லாம் தெரியாத இருக்கிற நீங்கள் எங்கள் பாஷையில் தேவன் ஆராதிக்கிறீங்க, அது புதுசாக இருக்குது, இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. இயேசுவை நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கணும் அப்படி சொல்லி அவங்க கேட்கல. இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இது வாங்கணும், வரத்தை வாங்கணும் அப்படி சொல்லி நினச்சாங்க. இப்போ பேதுரு என்ன சொன்னால், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ இது இந்த வரம் உனக்கு கூட வரும். அப்போ இயேசுவின் நாமத்தில் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், அப்போ தான் இந்த வரம் உனக்கு கிடைக்கணும். என்ன அர்த்தம்? அப்போ இயேசுவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கும் போதோ உனக்கு வரம் தான் முக்கியமாக தெரியுது. படிங்க பார்க்கலாம், 2வது அதிகாரம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, இல்ல சகோதரரே இருதயத்தில் குத்துண்டவர்களாய் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாங்க. ஆனால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த அபிஷேகம் வேணும். அப்போ அந்த அபிஷேகத்தை பற்றி பேசும்போது பேதுரு என்ன சொல்கிறான்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? முதலாவது நீ இயேசுவை தெய்வம்னு ஏற்றுக்கோ, அப்போ தான் உன் பாவமே வெளியே போகும். அப்போ இவங்க வரத்து மேலே தான் வாஞ்சியாக இருக்கிறாங்க, வரத்து மேலே தான் வாஞ்சியாக இருக்கிறாங்க. வரம் எனக்கு கிடைச்சா போதும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் தான் கேட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை நீ தெய்வமாக ஏற்றுக்கொள், மனம் திரும்பி அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று புதிய மனுஷனாக மாறு, அவருடைய பிள்ளையா நீ மாறதான். ஞானஸ்தானம் பெறும்போது ஏற்கனவே இவங்க பிறந்திருக்கிறாங்க, புதுசாக பிறக்க போகிறாங்க. அப்போ புதுசாக யாருக்காக பிறக்கிறாங்க? இயேசுவுக்காக பிறக்கிறாங்க. இயேசு தான் எனக்கு சொந்த ரட்சகர்னு பிறக்கிறாங்க. அப்போ இயேசு தான் எனக்கு சொந்த தெய்வம். இப்போ பழசெல்லாம் போயிடும், புதுசாக பிறந்தவங்க தானே, பழசெல்லாம் போயிடும். இப்போ இயேசு குறித்து முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெறும்போது அடுத்தது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? அப்போ அவங்களுடைய மெயின் என்ன எங்க இருந்துச்சு? வரம் வேணும், எங்களுக்கு வரம் கொடுங்க, வரம் கொடுங்க. அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நீங்களாம் அப்படி பேசுறீங்க, பயங்கரமா வல்லமையா இருக்குது, இதை மாதிரி நாங்களும் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், அதை தான் காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பேதுரு தான் இப்படி பேசுறடே, வரத்தை எதிர்பார்க்குறீங்களே, யாரை ஏற்றுக்கொள்ளணுமோ முதலாவது அவங்கள ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவே சொந்த ரட்சகரா நீ ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவே தான் தெய்வம் நம்ப மாட்டுற, ஆனால் வரம் மட்டும் வேணும்னு கேட்குற. அதனால மனம் திரும்ப. எதுலேருந்து மனம் திரும்பணும்? இந்த நியாயப்பிரமாணத்திலேருந்து வெளியே வா, நியாயப்பிரமாணத்திலேருந்து வெளியே வா. இந்த நியாயப்பிரமாணம் உன்னை பூர்ணப்படுத்தாது. ஜீவன் உனக்கு வேணும்னா இயேசு கிறிஸ்து தான் ஜீவன், அவரை ஏற்றுக்கோ, அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெறு. அப்போ அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெறும்போது அவர் தான் தெய்வம்னு வாயில் அறிக்கை செய்வாங்க. அப்போது இந்த வரம் உனக்கு கிடைக்கும். அப்போ அவங்க எதிர்பார்த்தது என்ன? வரம் தான் எதிர்பார்த்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணாங்க அவங்க? சரி 3000 பேர் தான் ஒத்துக்கிட்டான். சரி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறேன்பா அப்படி சொல்லி 3000 பேர் ஒத்துக்கிட்டு இந்த வரத்துக்காக ஞானஸ்தானம் பெற்றானுங்க. இந்த வரத்துக்காக ஞானஸ்தானம் பெற்றாங்க. 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டானுங்க. ஆனால் எருசலேமில் இன்னும் தேவன் சொன்னது நிறைவேறல. எருசலேமில் இருக்கிற யாருக்கும் இன்னும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார், அவர் தான் தெய்வம்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. சைலண்டாகவே இருக்குது. கொஞ்ச நாள் முடிஞ்சது. இப்போ என்ன நடக்குது? அவன் இந்த 9ஆம் மணி வேலை நேரம் வரும்போது தேவாலயத்துக்கு போகிறாங்க ஆராதிக்க. தேவாலயத்துக்கு தேவனை ஆராதிக்க போகும்போது அங்கே 40 வருஷமாய் சப்பானியாய் தாயின் வயிற்றிலேயே பிறந்த ஒரு சப்பானி, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் எடுத்துங்க. அப்போது 40 வருஷமாய் சப்பானியாக இருந்த ஒருத்தன், அவனை தூக்கிட்டு வந்து அலங்கார வாசலில் உட்கார வைக்கிறாங்க. இந்த அலங்கார வாசலில் நல்ல நல்ல ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள், வசதியானவங்க, இப்படிப்பட்டவங்கலாம் வருவாங்க. அந்த வழியாக தான் உள்ளே போனோம் தேவாலயத்துக்குள்ளே. அப்போ நிறைய காசு கிடைக்கும், ஏன்னா வசதியானவங்களாம் வராங்களே. அதனால் இந்த பிச்சைக்காரனை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? வாசலில் உட்கார வச்சாங்க. இப்போ பேதுருவும் யோவானும் போகிறான். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க. ஏன்னா இயேசு கூடயே திரிஞ்சிட்டு இருந்தாங்க. இயேசு எங்கே போய் அற்புதம் செய்தாலும் இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. இவங்க 2 பேர் 3 பேர் இல்லாமல் ஆண்டவர் எங்கேயும் போக மாட்டார். அற்புதம் செய்ய போகிற இடத்தம்லாம் இவங்களை கூப்பிட்டு போவார். அப்போன்னா அற்புதத்தை பார்த்த அத்தனை பேர் இயேசுவையும் பார்த்தாங்க, பேதுருவையும் பார்த்தாங்க, யோவானையும் பார்த்தாங்க, யாக்கோபையும் பார்த்தாங்க.
அதனால் இவங்க கொஞ்சம் ஃபேமஸானவங்க எருசலேமுக்குள்ளோ யூதேயாவுக்குள்ளோ. இப்போ இவங்களும் அலங்கார வாசல் வழியாக போகிறாங்க. இந்த பிச்சைக்காரன் தான் இவங்க தான் ஃபேமஸான ஆளாச்சே, இவங்ககிட்ட ஏதாவது இருக்கும் அப்படி சொல்லி, ஐயா எதனா கொடுங்க அப்படி சொல்லி கேட்டான். பேதுரு ஒத்து பார்த்தான். ஒத்து பார்த்து இப்போ தான் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற போகுது. என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நாளில் இயேசு உன்னை நடக்க வைக்க போகிறாரு. இயேசு உன்னை நடக்க வைக்க போகிறாரு. அதனால தான் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டான். யோசித்து பாருங்க, அவன் கையை பிடிச்சி தூக்கினவன் அவன் கால்கள் முரண்டு கொண்டு எழும்பி குதித்து நடந்து, அவன் மறுபடியும் குதித்து நடந்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ளே போகிறான். இது வரைக்கும் தேவாலயத்து வாசல் மட்டும்தான் அவனுக்கு அலோடு. தேவாலயத்துக்குள்ள நொண்டிகள் போகக்கூடாது. லேவியராகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தில் நொண்டி, சப்பானி, சொம்பன, கையுடையவன், குட்ட கையன், குள்ளன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. அவங்களெல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாதுன்னா இதுல சப்பானி கூட எல்லாம் சேர்ந்துருவான். குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவங்கள் உள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூனனானாலும் குள்ளனானாலும் பூவிழிந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதி நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. இவங்கெல்லாம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. இவங்கெல்லாம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. வராத இவங்க யாரு? பாவிகளாவே இருந்து பாவிகளாவே செத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்காக பாவ நிவர்த்தியே நடக்காது. இவர்கள் உள்ள வரணும்னா ஒரு ஆட்டையை மாட்டையை கொண்டு வரணும். அப்பதான் இவங்க பாவ நிவர்த்தி ஆக்கப்படும். தேவாலயத்துக்குள்ளே வராத இவங்களுக்கு எப்படி பாவ நிவர்த்தி உண்டாகும்? இயேசு பாருங்க, முதல் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார். யார் அவன்? தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாதபடி புறம்பே தள்ளப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவன். புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறவன். சுவிசேஷம் எங்க போகுது பாருங்க. முதல் சுவிசேஷம் தேவாலயத்துக்கு வரக்கூடாதுன்னு புறம்பே தள்ளப்பட்ட புறக்கணிச்ச ஒருத்தனை கையை பிடிச்சி தூக்கி இயேசுவின் நாமத்தினால வாடா உள்ள அப்படின்னு கூட்டு போறாங்க. அவன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். இது வரைக்கும் பிரகாரம் எப்படி இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்குது, மகா பரிசுத்தலம் எப்படி இருக்கும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னதான் பண்ணுவாங்க 40 வருஷமாய் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உள்ள போறான். இதை கேட்டதான பார்த்ததான ஜனங்களெல்லாம் என்ன தெரியுமா செய்தாங்க? இது எங்க நடக்குது? சாலமோன் மண்டபத்தில் நடக்குது. எல்லாரும் ஓடுறாங்க. யாருக்கிட்ட ஓடுறாங்க? முதல் ஒரு பயங்கரமான அற்புதம் நடக்குது. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் மனுஷர் செய்ய முடியாத காரியத்தை செய்யறதுக்கு தாண்டா உனக்கு அந்த அபிஷேகத்தையே நான் தரேன். தட்டப்பட்ட குதிச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நீங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகம் உங்களுக்கு. அது வரும்போது உங்கள் பயம் முதலாவது நீக்கப்படும். பயம் நீக்கப்படும் போது சந்தேகமும் தானா வெளியே போயிடும். இது ரெண்டும் வெளியே போகும்போது கிரிகை நடக்கும். அப்ப தெய்வீக கிரிகை நடக்கும். இந்த காரியத்துக்கு தான் நம்மளுக்கு அபிஷேகம். அப்ப அந்நிய பாஷை பேசுறது இல்லையா, அதுதான் நான் மீட்கப்படுற நாளுக்கு தானே. நான் கர்த்தர் வரும்போது இது எனக்கு இருந்துச்சுன்னா நான் இழந்து போகாம வச்சு நான் போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய வேலை இருக்குதே, அந்த வேலைக்கு இதை ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காரியத்துக்கு தான் இப்போ இவன் இதை சரியாய் பிரயோஜனப்படுத்தினால்தான் இப்போ இவன் எழும்பிட்டான். இப்போ என்ன செய்யறாங்க? எல்லாரும் சாலமோனுடைய மண்டபத்துக்கு ஓடுறாங்க. 3வது அதிகாரம் 11வது வசனம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். இப்போ சாலமோன் மண்டபம் இருக்கிற இடத்துல தான் இப்ப பேதுருவும் யோவானும் இருக்கிறாங்க. அங்க அற்புதம் நடந்து ஒரு நொண்டி எழும்பி குதித்து நடந்தவன் அங்க பிச்சை எடுத்துக்கிற அத்தனை பேரை பார்த்துருப்பானுங்களே. ஒருத்த மட்டும் நம்ம பிச்சை எடுத்துருப்பான், நிறைய ரைனால உட்காந்துட்டு இருப்பாங்க. இவன் எழும்பி குதித்து நடக்கும்போது எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். தேவாலயத்துக்கு வாசல் வழியா தானே, அந்த அலங்கார வாசல் வழியா போறதானே அத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. அதிசயம் நடந்தா ஒவ்வொருத்தரும் கத்தி கூச்சல் போட்டிருப்பானுங்களே. அப்போ ஜனங்கள் எங்கெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் ஓடுறாங்க, அதிசயம் நடக்குதான் எங்கேயோ அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் இயேசு பண்ண அதிசயத்தையும் அற்புதத்தையும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க.
இனிமே ஏசு தான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, இனிமேல் இந்த ஊரில் எங்கே அற்புதம் அடையாளம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு இன்னொரு ஆள் ஒரு அற்புதம் நடத்துகிறாங்க. அவங்க இயேசு கூட இருந்தவங்க, அப்படி தெரிஞ்சவங்க எப்படி இருந்திருக்கும். மண்டபத்துக்கு வர்றாங்க, இயேசுடைய வார்த்தை நிறைவேறுது. இப்போ அவன் அந்த ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். கீழ் உள்ள வசனம் 12. அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? பார்த்தீங்களா, அவங்க ஆச்சரியப்பட்டு, இயேசு தானே அப்படி பண்ணுவார், இயேசு தானே அற்புதம் செய்வார், இவங்க எப்படி செய்தானுங்க. இப்போ இயேசு அவங்க இருதயத்துக்குள்ளே போக வைக்கணும். இயேசுவை அவங்க இருதயத்துக்குள்ளே போக வைக்கணும். அவர் தான் கடவுள்னு நிரூபிக்கணும். அபிஷேகத்தினுடைய கிரியை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஆண்டவர் அவங்களுக்கு தந்த அபிஷேகத்தினுடைய வேலை தொடங்குது. இப்போ அவன் என்ன சொல்றான் படிமா? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். பார்த்தீங்களா? அதனால தான் சாட்சி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழு உலகத்துக்கும் சாட்சியாக இருப்பீங்க. என்ன சாட்சி? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார், அதுக்கு நான் தானே சாட்சி. அப்போ இந்த சாட்சி கொடுக்கக்கூடியதான நிலவரம் எங்கேருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் வந்துச்சு. உங்களுக்கு சாட்சி கொடுக்குறாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார், நாங்கள் அதுக்கு சாட்சி. அவர் மரித்த தேவன் கிடையாது, அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய நாமத்தில் தான் இப்போ எழும்பினோம். யோசித்து பாருங்க, முதல் இந்த உலகத்துல செத்து போன ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி ஒருவனுக்கு அற்புதம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அற்புதம். ஆள் இல்லை உயிரோட, ஆள் செத்து போயிட்டாருன்னு ஜனங்க நினைக்கிறாங்க. செத்த ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுது? அற்புதம் நடக்குது. ஜனங்கள் எல்லாமே அதை தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, அவர் செத்து போனவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், அதனால தான் அவருடைய நாமம் கிரியை செய்யுது. அவர் பேரை சொல்லும் போது என்ன நடக்குது பார். அப்போ இதை கேட்டு என்ன பண்ணாங்க? அநேகர் அவரை விசுவாசித்தாங்களாம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த ஆசாரியர்கள் வந்துட்டாங்க. ஆசாரியர்கள்லாம் வந்துட்டு என்ன செய்தாங்க? இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களை பிடிச்சிட்டு போகும்போது 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பாருங்க, முதல் பிரசங்கம். அந்த பிரசங்கம் என்ன? அவங்க கேட்ட கேள்வி என்ன? வரம் எப்படிங்க கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்காம வரத்தை கேட்டாங்க பாருங்க. அந்த வரம் கேட்டவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த வரம் பெறணும்னா யாரை தான் ஏற்றுக்கொள்ளும்? ஒரு சொற்ப ஜனம் தான், அது ஒரு 3000 பேர் தான். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் எருசலேமில் இல்லை. ஆனால் இப்போ யார்? 5000 பேர். இந்த 5000 பேரும் வெளியேந்து வந்தவங்கல்ல, எருசலேமில் வாசமாக இருக்கிறவங்க. எருசலேமில் வாசமாக இருக்கிற 5000 பேர் இப்போ அப்போஸ்தலருக்கு சப்போர்ட்டாக மாறுறாங்க. ஆமாம், இயேசு உயிரோடு எழும்பிட்டார், அவரால் அற்புதம் நடந்து போச்சு, நாங்கள் அதை கண்கொள்ளிட பார்த்துட்டோம். ஏன்னா அந்த நொண்டியும் சப்பானியும் இவங்க கூடயே தான் நிற்கிறான். அவன் ஓடி போல இவங்க கூடயே நிற்கிறதுனால ஏதோ சப்பானியாய் நாம் 40 வருஷமாக பார்த்த இவன் உயிரோட இப்போ நிற்கிறானே, இவன் நடக்கிறானே, இவ்வளோ பெரிய அற்புதம். அப்போ இயேசுக்கான் கடவுள்னு 5000 பேர் சப்போர்ட்டான இன்னும் அவன் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் பிரதான ஆசாரியர்கள்லாம் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ கூப்பிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து, டேய், யாருடைய நாமத்தினால இதெல்லாம் பண்ணுறீங்க, எந்த அதிகாரம் அப்படி சொல்லும் போது பேதுரு என்ன பண்ணான்னா, அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன தேவை பாருங்க. 8வது வசனம் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பார்த்தீங்களா எப்படி பேச்சு ஆரம்பிக்கலாம் பாருங்க. சும்மா சாதாரணமா வாயை திறக்கல. அவர் சொன்னார், பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து பேசுறதுக்கு உனக்கு தைரியம் கிடைக்கும். முதலாவது சாட்சியா நின்றுட்டான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான். பரிசுத்த ஆவியில நிரம்பினவனா. அவங்கள பார்த்தியா, ஜனத்துக்கு தலைவங்க நீங்க தானையா, நீங்க தானே ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், எங்களுடைய பாவத்தெல்லாம் நிவர்த்தியாக்குறது நீ தானே, இவ்வளோ பெரிய காரியம் உங்களுக்கு தெரியுதே. ஆனா இயேசுவை யாருன்னு தெரியலையே. நீங்க அவரை என்ன செய்தீங்க? ஒப்பு கொடுத்தீங்க, கொலை செய்தீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஒரு அக்கிரமக்காரன் பரபாசை நீங்கள் உங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டீங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க. அவர் ஆண்டவர் எழுப்பிட்டார், உயிரோட எழுப்பிட்டார். அவருடைய நாமத்தில் தான் நாங்கள் இதை செய்தோம் அப்படி சொல்லி. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முழு சமாரியாவுக்கும் வெளியே போயிடுச்சு, முழு சமாரியாவுக்கும் கேள்விப்பட்டு தெரிஞ்சுட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிறாங்க. 16வது வசனம் 16. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, எருசலேமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க பண்ண அதிசயம். நாம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நம்ம சொன்னா நம்மளை கல்லெறிவாங்க, நம்மளை சொன்னா நம்மளை கெட்டவன் ஆக்கிடுவாங்க, நம்ம சொன்னோம்னா நம்மளை பொய்யர்னு சொல்லுவாங்க. அதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அவன் கண்ணு முன்னாலேயே தானே அவங்க கூட நிற்கிறான். இதோ இந்த மனுஷன் இங்கே தானே நிற்கிறான், எப்படி நம்ம பொய்ன்னு சொல்றது? என்ன பண்றதுனே தெரியல, இப்படி பரப்பி விட்டானுங்களே. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. பாத்தீங்களா, அவங்களை பயமுறுத்துறாங்க. இனிமே இதை பேசக்கூடாது, இனிமே பேசக்கூடாது. எருசலேம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்போ யாரெல்லாம் உள்ள வந்துருவாங்க? அவங்க பயந்தாங்க. சாதாரணமான ஜனங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுட்டு உள்ள வந்துட்டாங்க எருசலேம்ல. அப்போ எருசலேம்ல இருக்கிறது யாரு? வேத பாரகர் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துருவாங்களே, இதை நம்புவாங்களே. ஊர் ஜனமே நம்பிடுச்சே, இவங்களாம் நம்பிடுவாங்களே, என்ன பண்ணலாம்? அதனால அவங்களும் இவங்க பக்கம் சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக அவங்கள பயமுறுத்தினாங்க. சொல்ல முடியும், இந்த நாமத்தை பத்தி பேசாத, சாக்கிறத அடிச்சு பின்னி எடுத்துருவோம் போட அப்படி சொல்றாங்க. அவன் சொல்றான், ஓயா உன் பேச்சை கேட்கறதா நான் இருக்கிறேன். 19வது வசனம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 19. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? நல்ல கவனிங்க, இவங்க பிடிச்சி ஜெயில போறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா போட்டு வச்சிருந்தாங்க. சாயந்தரம் பிடிச்சாங்க, சாயந்தரம் வேலையா இருக்கிறதுனால ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் தான் விசாரிச்சாங்க. அப்ப இவங்க வெளியே வர முடியாது, ஏன்னா இவங்களுக்கு கையில் அதிகாரம் இருக்கு. கொல்றது கூட அவங்களால முடியும், கொல்றது கூட அவங்களால முடியும். ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கணுமா? இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அதான் அந்த பலன், இந்த பரிசுத்த ஆவியில உண்டாகிற அந்த பலன். தைரியமா அவங்களுக்கு முன்னால அதிகாரத்துக்குள்ள இருக்கிறவங்கள கூட பேசினாங்க. முத்தையா அப்படி சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அவரு காம்பவுண்டு கட்டிட்டாராம். 7 அடி 4 அடி 5 அடி கட்டுவாங்களா, ஒரு 9 அடி கிட்ட கட்டிட்டாராம். பெருசா காம்பவுண்டு கட்டிட்டாராம் பெய்த்தம்ம சுத்தி. அதிகாரிங்க வந்துட்டாங்களாம். அதிகாரிங்க வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாம், யாரை கேட்டு நீ இவ்வளோ பெரிய காம்பவுண்டை கட்டினேன், இடிச்சு போட போகிறோம் நாங்கள் அப்படி சொல்லி. உடனே அவர் என்ன பண்ணாரா, அவங்க முன்னாடி போய் கடற்கடன்னு அந்த மெதப்பா இருந்துச்சு, அதை தூக்கி வந்து போட்டு முழங்கால் போட்டு கையை தூக்கி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அந்த கர்த்தரை என்ன கட்ட சொன்னா நான் கட்டினேன், நீ இடிச்சா அடிப்போ அப்படி சொல்லிட்டாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை என்ன கட்ட சொன்னா நான் கட்டினேன், நீ இடிச்சா இடி வச்சா வைப்போ அப்படி சொல்லிட்டாரு. அவனுங்க மேலேயும் கீழையும் பார்த்து நின்றுட்டு போயிட்டானுங்களாம். போடா தொலைடா அப்படி சொல்லி. அபிஷேகம் எப்படிப்பட்டதான அதிகாரி கிட்டக்கையும் பேச வச்சிருமா. இவங்க சொல்றாங்க பாருங்க, ஆண்டவருக்கு செவி கொடுப்பனா உனக்கு செவி கொடுப்பனா. மறுபடியும் படிமா அந்த 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. நானும் உங்களுக்கு போய் செவி கொடுத்து நான் வாய் மூடிட்டு போகணுமா? அது தேவன் நீதியா? நீங்கெல்லாம் ஆசாரியர்கள் தாயா? நீங்கெல்லாம் என்ன படிக்காதவங்களா? நாங்கள் தான் படிச்சாங்குதுங்க, படிக்காதவங்க. பிரியமானவர்களே, இந்த ஜனங்களே சொல்றாங்க, ஏன் இவனுங்களுக்கு படிப்பறிவே கிடையாது, படிப்பறிவே இல்லாத இவனுங்க எப்படி இப்படி பேசலானுங்க அப்படி சொன்னாங்க. 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால். பிரியமானவர்களே, இந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படி சொல்றாங்களா? எந்த படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொன்னாங்க இவங்க? ஏன்னா இவங்க செம்படவர்கள், மீன் பிடிக்கிறவங்க. இப்போ மீன் பிடிக்கிறவங்க ஸ்கூல் போய் படிக்க மாட்டாங்க, அவங்க காலேஜ் போய் படிக்க மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஆசாரியர்கள்லாம் படிச்சிடறாங்க. அந்த படிப்பு சொன்னாங்களா இவங்க? இல்லை. யூதர்கள் எல்லாருமே
நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ இவங்க உலக ஞானத்தை பற்றி பேசலை. பேதுருவும் யோவானும் உலக ஞானத்தை பற்றி பேசலை, தெய்வீக காரியங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தெய்வீக காரியத்தை பற்றி பேசணும்னா வேதம் கற்றிருக்கணும். இவங்க தான் வேதம் கக்காத ஜனங்களாச்சே, கலிலேய ஜனங்களாச்சே. கலிலேய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? 9வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. பிற்காலத்திலே கலிலேயா நாடாகிய புறஜாதிகள் நாடு அப்படி சொல்லியிருக்கும். இருண்ட நாடு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் இல்ல 1வது வசனமா? ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசம். பாத்தீங்களா, அந்த கலிலேயா நாடு என்ன சொல்றாங்க? புறஜாதி ஆகிய கலிலேயா நாடு அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்கள ஏன் புறஜாதி அப்படி சொல்றாங்க? இவங்க யூதர்களா இருந்தா கூட அவங்க வேதம் கற்க மாட்டாங்க, வேதம் படிக்க மாட்டாங்க. வேதம் படிக்காம என்ன பண்ணுவாங்க? அவங்க சொந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க மீன் பிடிக்கிறவங்க தானே, அவங்க போய் அந்த கலிலேயாவில் இருக்கிறதான மீனை பிடிச்சி விற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறது பார்ப்பாங்களா? சர்ச்சுக்கு போகணும், தேவாலயத்துக்கு போகணும், பைபிளை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இதுக்கு நேரமே அவங்களுக்கு இருக்காது. இதுக்கு நேரமே இருக்காது. அப்போ வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாத இந்த ஆட்கள் எப்படா வேதம் பேசுகிறாங்க? அதுதாங்க படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. உலக ஞானத்தை பற்றி அவங்க பேசலை, வேதமே இவங்களுக்கு தெரியாது. இவன் பேசுறத பார்த்தா பயங்கரமாக பேசுகிறானுங்களே அப்படி சொன்னானுங்க. பாருங்க எப்படி இருக்கும். அதை தான் பிரமிச்சாங்க. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க இவங்க இயேசு கூட இருந்தவங்கன்னு வேற தெரியும் அப்படி சொன்னாங்க. படிமா இப்போ அந்த 13வது வசனம், அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். யோசித்து பாருங்க, இயேசுவோடு இருந்தா எவ்வளோ பெரிய பயங்கரமான ஆட்களா இருந்தாலும், காரியங்கள் அதிகமாய் தெரிந்திருந்தாலும், சத்தியம், வேதம், தெய்வீகமான ஞானம் அதிகமாய் நம்ம கிட்ட வரும். ஏன்னா அவர்கிட்ட ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் உண்டு, தெய்வீகமான ஞானம் அறிவு என்ற பொக்கிஷம் உண்டு. அவரு கூட ஒரு மனுஷன் சஞ்சரித்து அவரோடு இருக்குன்னா தெய்வீகமான ஞானமும் பொக்கிஷமும் படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு வந்துடும். இயேசு கூட இருக்கும்போது இயேசு பேசுனதை இவங்க கேட்டுருந்தாங்க, இயேசு சொன்ன காரியத்தை கேட்டாங்க, இயேசு சொல்லிய சத்தியத்தெல்லாம் கேட்ட மனப்பாடம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு படிப்பறிவு தேவையில்லை, தெய்வீகம் தாங்க நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். வேதத்தை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அந்த வேதம் தானேங்க பரலோகத்தில் கொண்டு போகும். உலக ஞானம் பரலோகத்தில் கொண்டு போகாது. அதிக படிப்பு உடம்புக்கு இழைப்பு. உலக பிரியமாக படித்தா உடம்புக்கு தான் இழைப்பு, மூளை கெட்டு போய் பைத்தியம் முடிக்கும். ஆனால் தெய்வீகமான காரியங்களில் கற்று தேர்னவங்களாக இருந்தோம்னா நம்மளை அதில் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது எருசலேம் முழுவதும் இந்த சங்கதி பரவி போச்சு. இப்போ அநேக சீசர்கள் எருசலேமில் என்ன செய்தாங்க? இவர்களிடத்துல வரணும். அதனால் இவங்க போய் தைரியமாக பேசணும். இப்போ இந்த ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்கள் 5000 பேர். அவங்க என்ன தெரியாமல் பண்ணாங்க? பேதுருவை பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னு தெரியும். அதனால் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவரே, இது முதல் கொண்டு உம்முடைய பரிசுத்தவான்கள் உன் கூட இருந்தவங்க இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தாங்களே, அவங்களாம் வல்லமையாக எழும்பணும், அடையாளங்கள் அற்புதங்களை செய்யணும், உண்மை குறித்து அதிகமாக ஜனங்கிட்ட பேசணும், அவங்களுக்கு அருள் செய்யும் அப்படி சொல்லி இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. 4வது அதிகாரம் 29 30 வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரணும் என்றார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ தானே ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஊழியம் ஸ்டார்ட் ஆகி ஒரு அற்புதம் நடந்து இப்போ பிரசங்கமே முடிஞ்சிருக்கு. பிரசங்கம் முடிஞ்சு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இப்போ அவங்க கூட்டு போய் பயமுறுத்திட்டு இருக்காங்க. பயமுறுத்திட்டு இருக்கிற அவங்க காரியத்தை இந்த 5000 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தெய்வீகத்தில் இருக்கிறாங்க, வல்லமையில் இருக்கிறாங்க, ஆண்டவரை புதுசாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உற்சாகம் ஜாஸ்தி இருக்கும். பயங்கரமாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. பயங்கரமாக முழங்கால் போட்டு உம்முடைய ஜனங்கள் அப்படி இருக்கணும், உம்முடைய ஜனங்கள் இப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணாரு? 5000 பேர் ஒன்றும் அபிஷேகம் கூட பேர் இல்லையா? அவங்க இப்போதானே வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க மேல அபிஷேகத்தை ஊத்துனாரு. இந்தாடா எடுத்துங்கடா, நீங்க என் சத்தியம் ஊர் முழுதும் பரவணும்னு நினைக்கிறீங்களே, தைரியமா பேசணும்னு நினைக்கிறீங்களே, உங்க ஜபத்துக்கு நான் பதில் தரேன், அது இல்லாம எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படி சொல்லி அவங்க மேல பரிசுத்த ஆவியை ஊத்தி விட்டார். கீழே அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்ப இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது என்னெல்லாம் நடக்குது. இவங்க அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கறாரு, பரவாயில்ல, என் சத்தியம் வளரணும்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் அபிஷேகம் பெறல. இன்னும் அபிஷேகம் பெறல. என்ன பண்ணலாம்? இவங்களெல்லாம் என் பக்கமாய் நான் இழுத்துக்கொள்ள இன்னும் உறுதிப்படுத்துறேன். இவங்க ஜபத்துக்கும் பதில் தர, இவங்களுக்கு கிஃப்டும் தரேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? வரங்களை தீக்கி கொடுத்துட்டார். எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி மோது என்ன ஆயிருக்கும்? 5000 பேர் அந்த இடத்துல. அதனால தாங்க அந்த இடம் அசைந்தது அப்படி சொல்லியிருக்கு. அவர்கள் அந்த இருந்த இடம் அசைந்ததான். இப்போ இருந்த இடம் அசைதுன்னா 5000 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து இங்கே தொம்முக்கு தம்முக்கு தம்முன்னு குச்சா என்ன அவன் கீழே பயங்கரமாக சத்தம் கேட்கும். ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து பார்ப்பாங்க, என்ன நடக்குதுங்க, டம்முக்கு 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 சத்தம் கேட்குது, இப்படி குதிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஒரு 100-150 பேர் தான், 5000 பேர் சேர்ந்து குதிச்சா இன்னும் ஆகும். அந்த இடமே அசைய ஆரம்பிச்சுது. இடத்த அசைகிற அளவுக்கு அபிஷேகம் இறங்கியிருக்குன்னா பாருங்க எப்படி இருந்திருக்கும். கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தினார். அவங்களும் போய் தேவ வாசனத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் தேவ வாசனத்தை பேசுகிறாங்க. இப்போ அதிகமாய் இயேசு கிறிஸ்துவோட ஜனங்க என்ன செய்தாங்க? சேர ஆரம்பிச்சாங்க. எருசலேம் முழுவதும் வசனம் விருத்தி அடைஞ்சு வளர்ந்துருச்சு. 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. பாத்தீங்களா? சீஷருடைய தொகை எருசலேம்ல மிகவும் பெருகிட்டு, எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க, வந்து சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப எருசலேம் முழுக்க ரட்சிப்பு உண்டாச்சு. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை நிறைவேறுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் எருசலேம்ல எனக்கு சாட்சியா இருந்து நான் உயிர் தெழுந்தேன் இந்த எருசலேம்ல இருக்கிற ஜனங்களை நம்ப வைப்பீங்க. ஜனங்கள் எல்லாரும் நம்பினாங்க. யாரை கொண்டு? ஒரே ஒரு அப்போஸ்தலனை கொண்டு. இப்போ ஒரு அப்போஸ்தலனை கொண்டு வேலையை முடிச்சார். அடுத்தது யூதா கிட்ட வரணும். யூதயா தேசம் எங்க இருக்குது? இதுதான் யூதயா தேசம். எருசலேம் மேல இருக்கு. இப்ப எருசலேம் மேல இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்தது கீழே வரணும். இப்ப இந்த இடத்துல ஒரு அப்போஸ்தலனை கூப்பிடக்கூடாது, வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம். யாரை செலக்ட் பண்றது? ஆண்டவர் யோசிச்சுட்டு இருந்தார். யாரை செலக்ட் பண்றதுன்னா முத எல்லாமே ஃபயரா இருந்து ஒன்னா வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த ரட்சிக்கப்படும் போது இப்போ இன்னொரு காரியமும் நடந்துச்சு. கிரேக்கர்களும் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து அதிகமாக உள்ள வந்து சேர ஆரம்பிச்சாங்க. யாரு? சகோதரிகளும் சகோதரமார்களும் எக்கச்சக்கமா உள்ள வந்தாங்க. எப்போ வந்தாங்க தெரியுமா? 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார். பாருங்க, அவங்க எல்லாம் ஆண்டவர் மேல விசுவாசமாகி இவர்தான் கடவுள்னு கிரேக்கர்களும் அந்த ஸ்திரீகள் எல்லாரும் அதிகமாக புருஷர்களும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சு ஜனங்க ஜேன்னு ஆயிப்போச்சு. இப்போ எல்லாரும் அவங்களுடைய காணியாட்சியெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய காலத்தில் கொண்டு வந்து போட்டு நாங்களாம் ஒன்றா சாப்பிடுவோம். எங்களுக்கு நிலம் எதுக்கு ஆண்டவர் வரப்போறாரு, இனிமேல் எங்களுக்கு என்னத்துக்கு சொத்து சுகமெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாத்திரப்பட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டு இருக்கும் போது கிரேக்கர்களுக்குள்ள கொஞ்சம் உள்ள வந்தாங்கல்ல, அங்கே ஸ்திரீகளை வந்தாங்க, அங்கே விதவைகள் வந்தாங்க. கிரேக்கர்கள் வந்து அவங்க விதவைகளை ரொம்ப கனம் பண்ணுவாங்க, தெய்வீகமாக நினைப்பாங்க. இப்போ லைனில் நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு, ஜெயிச்சேன்னு ஜனங்க ஆயிடுச்சே. இப்போ சாப்பாடு செய்து லைன் கட்டி தானே போடணும், லைனில் நிற்கிறாங்க. இப்போ கிரேக்கர் விதவைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தட்டை தூக்கின்னு வராங்க. தட்டை தூக்கணுமா? கிரேக்கர்கள் நின்று இருப்பாங்கல்ல, ஐயோ நீங்கள் லைனில் நிற்கிறீங்க, முன்ன போய் வாங்கிக்கிங்க அப்படி சொல்கிறாங்க. முன்ன போய் வாங்கிக்கிங்க அப்படி சொன்னால் யூதர்களுக்கு வந்து சகோதரிமாருங்க முன்னே வரக்கூடாது, சகோதரிமாருங்க தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாது, சகோதரிமாருங்க தெய்வீகமான காரியத்தை பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஆம்பளைங்க மட்டும்தான் பண்ணணும். அதனால தான் சபையிலே ஸ்திரீகள் பேசக்கூடாது, அதிகாரம் இல்லை. புருஷனிடத்துல அவள் மௌனமாக இருந்து சகலத்தையும் கற்றுக்கொள்ளணும்னு பவுல் அவங்களுக்கு சொல்லி வச்சிருந்தான். யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன்னா அவன் யூதன், அவங்க சட்ட திட்டத்தில் அதான். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட ராஜாவுடைய மனைவிகளும் ஊழியம் செய்தாங்க. பெரிய பெரிய ஆட்களும் இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தாங்க, பவுல் கூடயே இருந்தாங்க. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஆளுங்க வரும்போது அப்போ சாப்பாடு போடுறாங்களா இந்த யூதர்கள், அப்படி சொன்னாங்க. அப்போ என்னாகும்? இந்த கிரேக்கர்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இப்படி விதவைகள்லாம் துரத்துறானுங்களே, சாப்பாடு கொடுக்க மாட்டுறாங்களே, அவங்க வாங்கிட்டு போயிட்டோமே
அப்படி சொல்லி இது பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. குற்றமும் படுத்த முடியாது, ஏன்னா ரட்சிக்கப்பட்டு முத உள்ளே வந்திருக்கிறாங்க. அதனால் அப்போஸ்தலர் 12 பேரையும் கூப்பிட்டாங்க. வாங்க, தயவுசெய்து வாங்க, ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வராங்க, இந்த நேரத்தில் இடர்கள் உண்டு பண்ணுறாங்க இந்த ஆளுங்க யூதர்கள் அப்படி சொல்லிட்டு. என்ன விஷயம்னு கேட்டால், எங்கள் அம்மாமாருங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டுறாங்க அப்படி சொன்னாங்க. எங்கள் அம்மாமாருங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டுறாங்க. 6வது அதிகாரம் 1-2. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். பாத்தீங்களா, யூதர்கள் லேடிஸ் கிட்ட போய் இது ஒரு மாதிரி பண்ணுவானுங்களா. அதனால என்ன பண்ணாங்க, என்னங்க எங்க விதவைகள்லாம் இப்படி பண்றீங்க, எங்க லேடிஸ் எல்லாம் இப்படி பண்றீங்க, அநியாயத்துக்கு பாரபட்சம் பாக்குறீங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாருக்கிட்ட? அப்போஸ்தலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ அப்போஸ்தலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, சரிப்பா யூதர்கள் அப்படிதான், அவங்கள மாற்ற முடியாது, அவங்க என்ன பண்ணாலும் ஆண்டவரை ஏற்றுட்டா கூட அவங்கள தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுங்க, உங்கள் ஆளுங்களையே ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணிடுங்க. அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கணும், தெய்வ பக்தி உள்ளவங்களா இருக்கணும், நல்ல சாட்சி உள்ளவங்களா இருக்கணும், வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அவங்கள நாங்கள் அபிஷேகம் பண்ணி தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி விடுறோம், அவங்க பந்தி விசாரணை பண்ணுவாங்க, அப்போ உங்கள் ஆளுங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, இப்பயே கூப்பிட்டு வந்துடுறோன்னு சொல்லி 7 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த 7 பேரில் 2 பேர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்க தான் ஸ்தேவானும் பிலிப்பும். இப்போ இவங்க யாரு? பந்தி விசாரணைக்காக வந்தவங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்காக, சமையல் பண்ணுறதுக்காக வந்தவங்க. இவங்க அத்தனை பேரும் யூதர்கள் கிடையாது, கிரேக்கர்கள். இப்போ இந்த ஸ்தேவான் இருக்கான் பாருங்க, அவன் பயங்கரமான ஆள், விசுவாசத்துல வீரன். அவனை மாதிரி ஒருத்தனை பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான், சமையல்காரன் தான், ஆனா பக்தியில பயங்கர வைராக்கியம் முடிச்சவன். அவன் பயங்கரமான அற்புதம் செய்ய ஆரம்பிச்சான். 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இவர் சமையல் வேற பண்ணிட்டு இருப்பாரு, பந்தி வேற போடுவாரு, அதை பண்ணிட்டு நடுவுல அற்புதங்களும் அடையாளங்களையும் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜனங்கள் எல்லாம் பிரமிச்சு போயிட்டானுங்க. எங்க நடக்குது இது? யூதேயா தேசத்துல நடக்குது. என்னடா நடக்குது இங்க? இவன் ஒரு கிரேக்கன் தானே. இவன் யார்? இவன் ஸ்தேவான். ஸ்தேவான் அப்படி சொன்ன என்ன? மகுடம். பேருக்கு பாருங்க அர்த்தம், மகுடம். உண்மையாவே அவன் மகுடம் மாதிரி தான் ஜீவிச்சுட்டு போயிட்டான். இப்போ இவன் அற்புதம் செய்யறத பார்த்து இவன் கிட்ட எல்லாரும் மறுத்த பார்த்த உடனேயும் யூதர்களுக்கெல்லாம் கோபம் வருது, வெறி வருது. அதனால 4 தேசத்தின் கூட்டத்தார் இவனை கூப்பிட்டு தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரு? 9வது வசனம். அப்பொழுது லிபர்த்தீனர் என்னப்பட்டவர்களின் லிபர்த்தீனர் அப்படி சொல்லிட்டு சீரியா மேல் பகுதியிலிருந்து வந்தவங்க, அவங்களும் யூதர்கள் தான். அவங்கெல்லாம் இல்ல, தத்துவ ஞானிகள் மாதிரி, பயங்கர அறிவாளிகள், வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சவங்க. அவங்க தர்க்கம் பண்றாங்க. அடுத்தது சிரேனே பட்டணத்தாரிலும் கிரேனா பட்டணத்தார் அப்படி சொன்னாக்கா அந்த சவுத் ஆப்பிரிக்கா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்கிட்டு போகும்போது ஒருத்தன் வந்தான் பாருங்க, சீமோன், சிலுவை சுமக்கிறதுக்கு. அந்த ஊரை சேர்ந்தவங்க. அங்கேயும் யூதர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் கருப்பாக இருப்பாங்க. அவங்க அதுலேயும் வேதத்தை நன்றாய் கற்றுக்கிட்டவங்க. அடுத்தது அலெக்சாந்திரியா பட்டணத்தார் அப்படி சொன்ன என்ன? எகிப்து தேசத்துல தான் அலெக்சாண்ட்ரியா பட்டணம் இருந்துச்சு. அங்க இருந்த யூதர்கள், அந்த யூதர்கள் எங்கெங்க அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு போனாங்க அப்படின்னா, அது எரேமியா காலத்துக்கு போனாங்க. எரேமியா காலத்துல போனவங்க அந்த எகிப்து கடற்கரை ஓரமா அப்படியே போயிட்டாங்க. அங்க கொஞ்சம் யூதர்கள் தங்கியிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி, ஆசியா தேசம் அப்படி சொன்னா அந்த கிழக்கு தேசம். அப்போ இந்த தேசத்துல இருக்கலாம் சில பேர் எழும்பி ஸ்தேவான் கிட்ட பயங்கரமா தர்க்கம் பண்றாங்க. நீ சட்டத்திட்டத்தை மாத்துற, மோசையுடைய பிரமாணத்தை மாத்துற, அதை பண்ண பாக்குறோம், இதை பண்ண பாக்குறோம். நான் அவனை தரன்னு இழுத்துன்னு போய் சங்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஆலோசனை சங்கத்துல உட்காச்சிட்டு ஊர் ஜனமே சேர்ந்து போச்சு. அற்புதம் ஒரு பக்கம் நடந்திருக்குது. அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ண இந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் அவன் பேசி அடக்கிட்டான். யாரும் இப்ப பேச முடியல. யாரும் பேச முடியாம கேட்ட அத்தனை பேருக்கு பதில் சொன்ன வாய் அடைச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க, முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவனுடைய முகத்தை தேவதூதனுடைய முகத்தை போல மாத்தி விட்டுட்டார். 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவர்களே கண்ணோக்கமாயிருந்து
அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். பாத்தீங்களா, தர்க்கம் பண்ண அத்தனை பேர் வாய் அடைச்சு விட்டான். வாய் அடைச்சு விட்டு பின்னா இவன் எது கேட்டாலும் பதில் சொல்றானே, எது கேட்டாலும் பதில் சொல்றானே அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவன் முகம் தேவதூதர் முகம் மாதிரி மாறுது. அதை பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் மேல் ஊத்தப்பட்ட அபிஷேகம் யூதேயாவுள்ள தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வரணும், இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படி சொல்லிட்டு இவன் ஆரம்பிச்சான். எப்பா சாமிங்களா கேளுங்க, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் இருக்கிறாரே, அவர் எங்க இருந்தாரு? ஆறானூர் எல்லாம் சொல்றாங்க. ஆறானூர்ல இருந்தானே போயா, ஆறானூறாவது கீரானூறாவது. அவர் ஆறானூர்ல இருக்கிறதுக்கு முன்னாலேயே பெசபொத்தோமியா தேசத்துல இருக்கும் போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனம் ஆகலையா? அப்படியா அவருக்கு தரிசனமானார் இல்லையா? ஆறானூர்ல இருந்தானா அவளியம் போயா, ஆறானூருக்கு முன்னாலேயே பெசபொத்தோமியா தேசத்துல அவன் தரிசனமானார் ஆண்டவர்னார். 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே. பாருங்க, ஆறானூர் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டுல காரானூர். கிரேக்கர்கள் தானே புதிய ஏற்பாடு எழுதுனாங்க. கிரேக்க புஸ்தகத்தில் வந்ததுனால அது காரானூரா மாறிச்சு. ஆறானூர் அப்படின்னு எப்படி இது காரானூர். அப்போ அவன் காரானூர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபொத்தோமியா தேசம் எங்க இருக்குது? பாபிலோன்ல இருக்குது. ஈராக்ல இருக்கும் போதே அங்க மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். நம்மளுக்கு தெரியாத இவன் சொல்றான். இப்ப பாருங்க எப்படி இருக்கும், பயங்கரமா பேசிட்டு வரான். ஆபிரகாம், மோசே, சாமுவேல் இப்படிப்பட்டவங்க காரியத்தெல்லாம் சொல்லி 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 கடைசியில கொண்டு வந்து மந்த இருதயம் உள்ளவங்களே, புத்தி இல்லாதவங்களே அப்படி இப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு ஜீவாதிபதி ஒப்பு கொடுத்து கொலை செய்தீங்க, அவரை பிதா எழுப்பி உயிரோட கொண்டு வந்துட்டார் அப்படி சொன்ன பாரு. அவங்களுக்கு வெறி தாங்க முடியல. மந்த புத்தின்றான், என்ன பேச தெரியாதுன்னு சொல்றான், சத்தியம் தெரியாதுன்றான், விருத்த சேதனம் இல்லாதவங்கன்னு சொல்றான். என்னடா இருதயத்தில் விருத்த சேதனம் நம்மள சொல்லிட்டானே அப்படி சொல்லி அவனை தரன்னு கொண்டு போய் நடுரோட்டில் நிற்க வச்சுட்டான். நிற்க வச்சு இயேசு தெய்வம் சொல்லிட்டானே, இவன் உயிர் தேர்தலான்னு சொல்லிட்டானே. அவனை தான் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே சரீரத்தை. இவன் எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லுவான்? இவனுக்கு நான் யூதனா, இவன் கிரேக்கம் தான் பிடிச்சி அவன் கல்லை தூக்கி அறிய ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஆவியில நிரம்பினோனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானம் திறந்தது கூட பிதா பக்கத்துல குமாரன் நின்று இருக்கிறார். யோசித்து பாருங்க, முதல் ஒரு ரத்த சாட்சியா சாவ போகுது. இந்த பூமியில முதல் இயேசுக்காக ஒரு ரத்த சாட்சி சாக போகுது. அதை ரிசீவ் பண்றதுக்காக கர்த்தர் எழும்பி ரெடியா வெல்கம் பண்றதுக்கு நிக்கிறாருங்க. அதுக்கு தான் இயேசு வலது பாசத்துல உக்காஞ்சிருந்தவர். ஏன் நின்னார் தெரியுமா? முதல் எனக்காக ஒருத்தன் செத்து என்கிட்ட வரப்போறான், எனக்காக சாட்சியா சாவுறான். எல்லாரும் கல்லெறிகிறாங்க, இதை நிக்கிறான். ஆண்டவரே நிக்கிறத நான் பாக்குறேன், இந்த பாதகத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும் அப்படி சொல்லிட்டான் பாருங்க. அவங்க நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிருக்கும். கல் அடிக்கும் போது, கல் எறியப்படும் போது எல்லாரும் என்ன கத்துவாங்க? ஐயோ அம்மா அப்பா அப்படித்தானே கத்துவாங்க. டமால்னு கல் வந்து உழுது அப்படின்னாக்கா, ஆண்டவரே இதோ அடிக்கிறான் பாரு, இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி இவனை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? யாரையாவது முறைச்சி பார்த்தாவே என்ன கோவம் வருது அவங்களுக்கு? என்னையா அப்படி முறைச்சி பார்த்துன்னு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி மண்டையில் அடிச்சாக்கா இவங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லுவோமா நம்ம? யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். இந்த பாதகத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும் ஆண்டவரே அப்படி சொல்லி அவன் ஜெபம் பண்ணி, பிதாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தான். பிதாவுடைய கரத்துல 2 பேர் தான் ஆவியை ஒப்பு கொடுத்தாங்க. ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 2வது இந்த ஸ்தேவான் தான். முதல் ரத்த சாட்சி மேல போகும்போது கர்த்தர் இவனுக்காக ஆயத்தமா எழுமினார். வா என் மகனே, எனக்காக இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணான். 7வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 8 முடிகிற வரைக்கும் போறாரு. பிரசங்கம் இழுத்துட்டு போகுது அப்படியே தாறுமாறா. சரித்திரத்தை அத்தனையும் சொல்லிவிட்டான். ஒரு சமையல்காரன் பைபிளை கரைச்சி மண்டைக்குள்ளேயே வச்சிருந்தோம். நம்மள மண்டையிலேயே இருதயத்துக்குள்ள அவன் வேதம் இருந்துச்சுங்க. அதனால்தான் ஆசாரியர் கூட பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. யார் அவன், எங்க இருந்தா வந்தான்? நம்ம வேத பாரகர், பிறந்ததுலேருந்தே இந்த வேதம் நமக்கு தெரியும், இவன் எங்க இருந்தா வந்தான்? இப்படி பேசுறான், நமக்கு தெரியாத இடத்த இவன் சொல்றான். பெசபொத்தாமியா தேசத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டான்னு சொல்றானே. நம்ம ஆறானூருன்னு தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாவே அங்கந்தான் ஆண்டவர் கூப்பிட்டார். ஆமா, அங்கதானே அவன் குடியிருந்தான்.
யோசித்திருப்பாங்கள்ல. யூதயா முழுக்க முழுக்க இப்போ இந்த ஸ்தேவானால ரட்சிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டானே, அவன் எல்லாரும் அடிக்கிறாங்க, இவங்களுக்கு ரட்சிக்கும்னு சொல்றானே. இயேசு கிறிஸ்து தானே சிலுவையில் அறையும் போது இவங்களை மன்னின்னு சொன்னார். அப்படியானா அவர் உண்மையாவே உயிர் தெரிந்துப்பார். வலிக்கவே இல்லையே, எல்லாரும் கலத்திக்கு அடிக்கிறாங்க, ஒரு சவுண்டு கூட கொடுக்கலையே, சந்தோஷமா ஜெபம் பண்ணி செத்து போயிட்டானே. அப்படியானா அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு முதலாவது யூதயா ஏத்துக்குச்சு. எருசலேம்ல தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தாங்க, நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இப்போ ஸ்தேவானை கொண்டு யூதயா முழுக்க ரட்சிப்புல கொண்டு வந்தார். பாருங்க அபிஷேகம் எங்க கொண்டு போகுது. தேவன் நமக்கு ஏன் அபிஷேகம் கொடுத்தாருன்னா, சுவிசேஷம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் உங்க கூட இருந்து அற்புதம் செய்து காட்டுவேன், நீ தைரியமா பேச ஆரம்பிச்சுன்னா நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். இவங்களுக்குள்ள இது நடந்துச்சு. மூணாவது சமாரியாவுக்கு போனோம். சமாரியாவுக்கு போகும்போது அப்போஸ்தலர் 12 பேர் இருக்கிறானுங்க. அவங்கள கூப்பிட்டு, எப்பா சமாரியாவுக்கு வாங்க, சீ கருமம் நாரம் அப்படி சொல்லுவானுங்க. ஏன்னா சமாரியாவை பார்த்தாவே பிடிக்காது. அங்கே வந்து கலப்பு திருமணம் பண்ணுவாங்க, குழந்தை பேத்துக்கிட்டவங்க தீட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் யூதர்கள் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆண்டவர் போய் தண்ணி கேட்டார் பாருங்க அந்த யூத ஸ்திரீ. அவன் என்ன சொன்னா, சமாரியா ஸ்திரீ, நீ யூதனா இருக்க, என்கிட்ட தண்ணி கேட்குற, நீங்கள் தான் தண்ணி குடிக்க மாட்டீங்களே, என்கிட்ட பேச மாட்டீங்களே, எங்கள் ஊர் வழியாக போக மாட்டீங்களே, நீ நான் இந்த பக்கம் வந்திருக்கிற அப்படி சொல்லி கேட்பாங்க. ஏன்னா சமாரியா நாட்டின் வழியாய் இயேசு கிறிஸ்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சான், வேற வழி இல்லை. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கலிலேயாவுக்கு போகணும் அப்படின்னா எருசலேம்லேருந்து சமாரியா இங்கே இருக்குன்னாக்கா அப்படி சுற்றிக்கிட்டு போவாங்க. 6 கிலோமீட்டர் சுற்றிட்டு போவாங்களாம். இந்த வழியாக போனால் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 6 கிலோமீட்டர் சுற்றி. ஏன்னா இந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க இருக்கிறாங்க, அந்த ஊர் வழியாக போகக்கூடாது அப்படி சொல்லி சுற்றிட்டு போனாலும் பரவாயில்லன்னு போவாங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் போனாக்கா எல்லாரும் நம்மளை யூதர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால யூதர்கள் சமாரியா வழியா வரமாட்டானுங்க, நம்ம இந்த வழியா குறுக்க போயிடலாம் அப்படி சொல்லி போயிட்டாரு. யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடி, பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை. அவர் சமாரியா நாட்டு வழியாய் போக வேண்டியதா இருந்துச்சு, வேற வழி இல்லை, நிர்பந்தமான ஒரு வழி, ஒரு நேரம் வந்துடுச்சு, இந்த வழி தான் போகணும், அந்த வழி போன பிரச்சனை, அதனால இந்த வழியா போகணும்னு போகும்போது அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துட்டார் டயர்டாகி. அப்புறம் தான் அந்த சமாரியா ஸ்திரீ வந்தா. இப்போ இந்த சமாரியாவுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ற ஆண்டவர். யூதர்கள் சொன்ன போக மாட்டாங்க, அதனால என்ன பண்ணாங்க, இந்த 7 பேர்ல கிரேக்கன் ஒருத்தன் இருக்கான் பாரு, பிலிப்பு, அவனை பிடிச்சாரு ஆண்டவர். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது யூதயா தேசத்துல. என்ன, எல்லா கிறிஸ்தவங்களை ஏத்துக்கின அத்தனை பேரையும் இந்த பவுல் சவுலா இருந்தான் பாருங்க, அவன் அதிகாரி தானே, ஆளுங்களை கூட்டு போய் வீடு விடா தேடி கண்டுபிடிச்சி யூதர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு இருந்தான், கொலை பண்ணிட்டு இருந்தான். 8:3. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து ஆண்டவரையே ஃபயரா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடிச்சு கோரம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். இப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல செதறி போன அத்தனை பேரும் போற இடத்துலலாம் இயேசு உயிரோட எழுப்பிட்டார். மறந்துடாதீங்க, அவங்க அடிக்கிட்டோம், இயேசு உயிரோட தான் எழுப்பினார், சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. 9வது வசனம், அப்போஸ்தலர் 8:9. சீமோன் என்று பெயர் கொண்ட, இல்ல செதறி போன எங்கும் திரிந்து, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். செதறி போனவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துறான், ஓடுறாங்க, இங்க இருந்தா பிடிப்பானுங்க, ஜெயில போடுவாங்க. ஆனாலும் அவங்க போற அத்தனை இடத்துலயும் அவங்க சுவிசேஷம் சொல்றாங்க, சுவிசேஷம் சொல்லிட்டே போனாங்க. சரி, இப்ப யூதயா முழுக்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு கோபம் வந்து வீடுடா பூந்து அடிச்சானுங்க. அடுத்தது இப்போ சமாரியாவுக்கு ஆண்டவர் ஒருத்தனை செலக்ட் பண்ணார். அவன் தான் பிலிப்பு அந்த ஊருக்கு அமிச்சார். பிலிப்பு போனான் சமாரியா தேசத்துக்கு. ஏன்னா அவங்க கிரேக்கர், அவங்க ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, இன வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வெறி, தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட போய் சாப்பிடலாம், உட்காரலாம், பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்களும் நம்மளை போல சகோதரர்கள் அப்படின்ற எண்ணம் இந்த கிரேக்கர்களுக்கு. அவங்க எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் அனுப்பிச்சிட்டார். இப்போ இவரு போய் என்ன பண்ணாரு, சமாரியால பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. பாருங்க, பயங்கரமான பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். 7வது வருஷம் 6ல படிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள், இல்ல 5ல. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்ப இயேசுவை குறித்து அங்க பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் சொன்ன 3வது காரியம் நிறைவேறுது.
இயேசு கிறிஸ்துவை பற்றி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறோம். எல்லாரும் வந்து கேட்டுக்கிறாங்க. ஏன் பிலிப்பு பேசுனத எல்லாரும் வந்து கேட்டாங்க. ஏற்கனவே அந்த ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன, இயேசு கிறிஸ்துவன் தண்ணி கேட்டார் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணான், புருஷனை கூப்பிட்டு வானா தான் புருஷனுக்கு, அவன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே என்னாச்சு, ஏன் அம்மா உனக்கு புருஷன் கிடையாது தான், நீ உண்மையை சொன்ன உடனேயும் ஐயோ நீ தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், எனக்கு நடக்குதெல்லாம் நீ சொல்றியே. யூதர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேசியா வருவார், மேசியா வருவார், அவர் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்னு சொல்லிக்கிறாங்களே, ஒருவேளை நீ பேசி கொண்டிருக்கிற நான் தான் அவர் அப்படி சொன்னார் ஆண்டவர். இந்த சமாரியா ஸ்திரீகிட்ட மட்டும்தான் இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா அப்படின்னு ஓப்பனா சொன்னார். இவன் என்ன பண்ணான், குடத்தை வச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டான் ஊருக்குள்ள. எப்பா ஒருத்தர் அந்த கிணத்தாண்ட வந்து உட்காந்துக்கிறாரு, யாக்கோபு கிணத்தாண்ட, என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்றாரு, மேசியா தானோ, அவர் என்னை மேசியான்னு வேற சொல்லிக்கிட்டாரு, மேசியா தானோ போய் பாருங்க அப்படின்னாங்க. அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஆண்டவர் வட்டப்பட்டு எங்க ஊர்ல வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு 2 நாள் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அங்கே போய் அவங்களுக்கு நிறைய சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஊர் ஜனங்க பாதி பேர் இயேசுவை அப்பயே ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுட்டு சொல்கிறாங்க, அந்த விபச்சாரி போயிட்டு தண்ணி எடுக்க போகும்போது பேசிட்டு வந்தாலே அந்த ஸ்திரீ நிமித்தம் இல்லை, டைரெக்டாக நாங்கள் கேட்டதுவே தெரிஞ்சு போச்சு அவர் மேசியா தான். இப்போ பாருங்கள், பாதி பேர் ஏற்கனவோ அரையும் குறையுமா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க இயேசு கிறிஸ்து காலத்தில். இப்போ பிலிப்பு போயிட்டான். பிலிப்பு போய் சொல்லும்போது அந்த ஜனங்க கவனித்து கேட்டாங்க. கவனித்து கேட்கும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு, ஆண்டவர் அவனுக்கு இருந்த அபிஷேகத்தின் மூலியமா வார்த்தை மூலியமாவே அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். பேசிட்டு இருக்கும் போதே வார்த்தை கிரியை செய்து. கீழே படிமா 7. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாருங்க, அவனால் சொல்லப்பட்டதை ஒருமனப்பட்டு கவனித்தாங்க. உண்மை, அவர் கடவுள் தான், ஏற்கனவே எங்க ஊருக்கு வந்திருக்கிறார், அவரை பத்தி தான் இவன் பேசிட்டு இருக்கிறான், அவர் உண்மையா கடவுள் தான். அப்படி விசுவாசம் அவங்களுக்குள்ள பத்தி எரியும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. பயங்கரமான அற்புதம் நடக்குது. பேயெல்லாம் கத்திட்டு ஓடுது. அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பாருங்க, மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்கள் விட்டு போச்சுன்னா என்ன கூப்பிட்டு இருக்கும், பிசாசு மிகுந்த சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு அப்படி சொல்லி இருக்குது. என்ன கூப்பிட்டு இருக்கோம், ஐயோ இயேசுவே நீ உண்மையான கடவுள் தான், ஐயோ என்ன விட்டுரு நான் ஓடுறேன்னு ஓடி இருக்கும். யோசித்து பாருங்க, பேய் மிகுந்த சத்தம் போட்டு கூப்பிட்டு அப்படின்னா என்னத்தை கூப்பிட்டு இருக்கோம், என்ன சத்தம் போட்டிருக்கோம், யாரை கூப்பிட்டு இருக்கோம், இயேசு தான் கூப்பிட்டுருக்கோம். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் என்ன சொன்னான், இயேசுவே எனக்கு உனக்கு என்னையா, காலம் வருதுக்கு முன்னால் நீயா வந்த, என்னை வேதனைப்படுத்தாதபடி உண்மை வேண்டிக் கொள்கிறேன், என்ன பண்ணிக்குள்ள அனுப்பு அப்படி சொன்னான் இல்லையா. அப்போ அவன் வரும்போது என்ன கூப்பிட்டு வந்தான், சத்தம் போட்டு இயேசுவே உனக்கும் எனக்கும் என்ன, ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்த அப்படி கேட்டானே. இப்போ பிலிப்பை பார்த்தா அதுங்க என்ன சொல்லியிருக்கோம், இயேசுவின் நாமத்தினால எங்களை ஏன்டா அப்படி துரத்துற, இயேசு தானே உண்மையான கடவுள், அவர் எங்களை வேதனைப்படுத்துவார், அவர் நாமத்தை சொல்லும் போது எங்களுக்கு வேதனையா இருக்கு, அலறி அடிச்சு ஓடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனேயும் அந்த ஊர்ல பெரிய சக்திமான் ஒருத்தன் தான். அவர் யாரு, சீமோன் மந்திரவாதி. அவர் தான் அந்த தேசத்திலேயே பெரிய சக்தின்னு எல்லார்கிட்டையும் அற்புதம் அடையாளம் காமிச்சிட்டு இருந்தார். அவன் பார்க்கறான், என்னடா இவன் பேசிட்டு இருக்கும்போதே பேய்ங்களாம் அலறி அடிச்சு இயேசுவேன்னு கூப்பிட்டு ஓடுது, நம்மெல்லாம் கிரியை செய்வோம், இவன் பேசும்போதே அற்புதம் நடக்குது, இந்த மாதிரி நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையே. அவர் புக்கெல்லாம் தூக்கி போட்டு பிலிப் காலில் வந்து விழுந்துட்டார். நீ தான்டா பெரிய சக்தி அப்படி சொல்லி. மந்திரவாதி கூட மனம் திரும்புற இடத்துக்கு வந்துட்டான். மந்திரவாதி கூட மனம் திரும்புற இடத்துக்கு வந்துட்டான். இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை சமாரியா முழுக்க இருக்கிற பட்டணம் ரட்சிக்கப்படுது. 8வது வசனம், அப்போஸ்தலர் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த பட்டணத்திலேயே மிகுந்த சந்தோஷம் அப்படி சொன்னா, பிலிப்பை கொண்டு ஆண்டவர் அந்த முழு தேசத்தையும் ரட்சிப்புல கொண்டு வந்தார். ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறாரே, நாம் யாருக்கு சந்தோஷப்படுத்தணும், யாருக்கு சுவிசேஷம் சொன்னோம், யாரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தோம், யாரை ரட்சிப்புல கொண்டு வந்தோம், யோசித்து பாருங்க. என்னால் ஒரு 5 ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது சொல்ல முடியுமா? அபிஷேகம் பெற்றதுலேருந்து நான் இத்தனை பேரை ரட்சிப்புல கொண்டு வந்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு சத்தியம் சொல்லியிருக்கிறேன், அது என் மேல் விழுந்த கடன், நான் சொல்லி தான் ஆகணும். அதுக்காகத்தான் கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணி எடுத்தார், அதுக்காகத்தான் இந்த அபிஷேகம் தந்தார். எனக்கு மட்டும் அபிஷேகத்தை வாங்கி வச்சுட்டு என் வீட்டில் கம்முன்னு உட்காந்துக்கிறதுக்கு இல்லை, சத்தியத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஈன சந்ததியா ஈன ஜென்மமாய் நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் போய் ஆண்டவரை பற்றி பேசினாங்க, அநேக ஜனங்களை ரட்சிப்பில் கொண்டு வந்தாங்க. இப்போ சமாரியா முடியுது, சமாரியா ரட்சிக்கப்பட்டு முடியுது. அடுத்தது இப்போ நான்
பூமியின் கடையாந்திரம் போகணும். பூமியின் கடையாந்திரம் போகணுமே, யாரை வச்சு கொண்டு போகிறது? பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் முழு உலகத்துக்கு என்னை பற்றி தெரியணுமே. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? ஒருத்தன் வரான், எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு ராஜஸ்திரியுடைய மந்திரி. அவன் எத்தியோப்பியா எங்கே இருக்குது? இதெல்லாம் காட்சா பட்டணம் இருக்குங்க. இங்கே இந்த எகிப்து இருக்குது. எகிப்துக்கு நேராக அந்த நைல் நதி ஓரமாகவே போனால் கடைசி எத்தியோப்பியா தான், பூமியின் கடைசி. அப்படி அந்த நாட்களில் இப்போ அங்கேருந்து அவர் என்ன செய்கிறாரு? அது வழியாக காசா உள்ள பூந்து காசாவிலேருந்து எருசலேமுக்கு வரணும். யூதேயாவிலேருந்து எருசலேமுக்கு வரணும். இங்கே தான் தேவனை ஆராதிச்சுட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகும்போது இவர் எங்கே இருக்கிறாரு? சமாரியா மேலே இருக்குது, சமாரியாவில் இருக்கிறார். அங்கே இருந்து எருசலேமில் நிறைய அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்லாம் விட்டார் ஆண்டவர். இவனை பிடிச்சிக்கிட்டார் ஒரு தேவதூதன். தம்பி போடா, நேரம் அங்கே போடா, காசா வழியாக பூந்து இவர் என்ன செய்யணும்? வனாந்திர வழியாக போகாமல் அந்த நைல் நதி ஓடுறத அந்த வழியாக தான் அவர் போகணும் எத்தியோப்பியாவுக்கு. அந்த வழியாக போயிட்டு இருக்கு. இப்போ எத்தியோப்பியா ராஜஸ்திரியுடைய மந்திரி அப்படி சொன்னால் அவர் ஆம்பளையாக இருக்க முடியாது, அவர் அள்ளியாக தான் இருக்கணும். ஏன்னா பொம்பளைக்கு மந்திரியா இருந்தாக்கா அவர் ஆம்பளை போட மாட்டாங்க, அன்னகர், அவர் அலி. இப்போ அவர் யூதனானா, கருப்பு இனத்தார். அவர் என்ன செய்கிறார்? ரதத்தில் போயிட்டு இருக்கிறார். ரதத்துக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஆளுங்க ஓடிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? ஏசாயாவுடைய புஸ்தகத்தை ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது வாசித்துட்டு போகிறாரு. வாசித்து போகும்போது பிலிப்பை பார்த்து என்ன பண்ணாராம் தேவதூதன், நீ போய் அந்த வனாந்திரத்தில் போயிட்டு இருக்க அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கோ அப்படி சொல்லிட்டார். இப்போ பிலிப் என்ன பண்ணாரு? ஓடையாந்துட்டு இருக்கும்போது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? படிச்சுட்டு போகிறாரு. ஆராதனை முடிச்சுட்டு படிச்சுட்டு போகிறவரு மௌனமாக படிச்சுட்டு போகல. பிலிப்பு ஓடியாரும்போது ஒரு வார்த்தை கேட்டான், நீர் வாசிக்கிறது இன்னது என்று உமக்கு தெரியுமா அப்படி கேட்டான். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் கர்த்தத்துவம் நமக்கு தோளின் மேல் உண்டு அப்படி சொல்லி படிச்சுட்டு போயிடுவான். அவரை குறித்து படிச்சுட்டு போவான். அவர் மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக அடிக்கப்படுகிறதான ஆட்டுக்குட்டியை போல இருந்தார், வாயை திறக்காத ஆட்டை போல இருந்தார்னு சத்தமாக வாசிச்சுட்டு போகிறான். இப்போ இந்த பிலிப்பு நீ வாசிக்கிறது என்னன்னு தெரியுமா? யாராவது எனக்கு விளங்க பண்ண பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு எப்படி பேசுவாங்க? யார் நீங்கள்? ஏன் அப்படி மூச்சு வாங்க ஓடியாருங்க? யாராவது விளங்க படுத்தினா எனக்கு எப்படி தெரியும்? பிலிப்பு ஏறி உட்காஞ்சி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தான் அந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் இருந்து. ஆனால் அவர் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும், மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றணும். நான் தான் ஏற்றுக்கிட்டேன்ல சொன்ன உடனேயும். இப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறது என்னங்க தடை? இல்லை தண்ணி தான் இருக்குது, நைல் நதி ஓரமாக தானே போகிறோம், கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் இறங்கினாங்க ஞானஸ்தானம் கொடுக்க. நீ ஏற்றுக்கணுன்னா கூட நான் ஏற்றுக்கிறேன்னு தானே சொல்கிறேன், நீ கொடு அப்படி சொல்லி 2 பேரும் இறங்கினாங்க. இறங்கி பிலிப்பு இறங்கினார். இப்போ எத்தியோப்பியா ராஜஸ்திரியுடைய மந்திரி நிற்கிறார். எத்தியோப்பியா ராஜஸ்திரிய மந்திரியை பார்த்து அவருக்கு ஒரு பேரை வச்சு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்து அந்த மந்திரி என்ன பண்ணாரு? துணியெல்லாம் உதறி விட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு சொல்லிட்டு வாங்கி மேலே ஏறிப்பார். ஏறி இப்படி திரும்பி பார்த்தா பிலிப்பை காணும். பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போயிட்டாராம். படிமா அந்த வசனத்தை. 40 பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து இல்ல 39வது வசனம். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். நல்லா கவனிங்க. மந்திரி தான் இப்போ தண்ணியில இருந்து எழுப்பி கொஞ்சம் தொடச்சிக்கிட்டு அப்படியே வரார். தொடச்சி விட்டுட்டு வெளியே கரையில திரும்பி வாங்கலை, நீங்களும் ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கூட ஆளை காணும். எங்கடா போனாரு? இங்கத்தானே ஞானஸ்தானம் கொடுத்தாரு, எங்க போனாரு தெரியலங்க. அவ்வளோதான். எப்படி இருக்கும் ஒரு ஆள் முன்னாலேயே காணாத போயிருந்தா? யோசித்து பாருங்க. அற்புதம், அதிசயம், அதெல்லாம் வித்தியாசம். இப்போ இவன் வாய் சொம்மவா இருந்திருக்கும். இவன் தான் அந்த பூமியின் கடையாந்திரம். அவன் ஊர் எல்லைக்கு போய் முழுக்க முழுக்க சுவிசேஷம் சொல்லியிருப்பான். எனக்கு ஒருத்தன் வந்தான், ஞானஸ்தானம் கொடுத்தான், என் கண்ணுக்கு முன்னாலேயே காணாத போயிட்டான். கடவுள் தான் கொண்டு வந்திருப்பார்.
உண்மையை தான் அவன் சொன்னான். இந்த வேதத்தில் இருக்கிறதான ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்திட்டு போனான். இயேசு உண்மையாகவே மரித்து உயிரோடு எழுப்பினார்னு அவன் பூமியின் கடையாந்த வரைக்கும் சாட்சினான். இவன் மேல் இருந்த அபிஷேகம் இவன் மேல் வந்திருக்கும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமுக்கும் யூதேயாவுக்கும் சமரியாவுக்கும் பூமியின் கடையாந்தர வரைக்கும் எனக்கு சாட்சியா அனுப்பிங்க. யார் உயிர் தெரிந்தன்னு போய் தைரியமா சொல்லுடா அப்படி சொன்னார். நம்மளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது அதுக்கு தான். கண்களை மூடுவோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபைத்தான் கேள். நான் உன்னை குறித்து பேசுறதுக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஆண்டவர் யாருக்கிட்டையாவது உன்னை குறித்து நான் பேசணும் சாமி, என்ன ஒரு நல்ல ஊழியக்காரனா மாத்து. நீங்க விசுவாசியா இருந்தாலும் நீங்களும் ஊழியக்காரர் தான், மறந்துடாதீங்க. யாருக்கிட்டையாவது போய் சொல்லுங்க, கடவுளை பத்தி பேசுங்க. உங்களாலையும் முடியும். உங்ககிட்டையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ போய் ஆண்டவரை பத்தி பேசும்போது ஜெபம் பண்ணிப்பார், அங்க அற்புதம் நிச்சயமா நடக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். அதற்கேற்ற கிருபையும் பலமும் தான் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுக்குள்ள இருக்கிறது. மாணவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகத்தினுடைய மேன்மையை விளங்கிக் கொள். கர்த்தர் எதற்காக உனக்கு பரிசுத்த ஆவியை தந்தார்? அந்த ஜனங்கள் அப்போஸ்தலர்களுக்காக ஜெபம் பண்ணினார்களே, அவர்கள் ஜெபத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஏன் பரிசுத்த ஆவியை கொடுத்தார்? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அடுத்த நிமிஷமே போய் வசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நோக்கம், உனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட முதல் நோக்கமே ஆண்டவர் நீ பேசுவே, நீ பேசுவே, நீ பேசுவே. அப்படிதான். யாருக்கு முன்பாக நிற்கும் போது நீ பேசுறதுக்கு பயப்படாத. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நீ பரிசுத்த ஆவியில் நிறைந்து சத்தியத்தை பேசுவ. உனக்கு தெரியாத வசனங்களை பேசுவே. அது அவங்க இருதயத்துக்குள்ள பெரிய பாதிப்பை உண்டாக்கி கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. நாமே 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 இயேசு வல்லாது ரட்சிப்பு தருவோ, ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ. இயேசு வல்லாது ரட்சிப்பு தருவோ, ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. இயேசு வல்லாது ரட்சிப்பு தருவோ, ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ. இயேசு வல்லாது ரட்சிப்பு தருவோ, ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. 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 அவர் வழி. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தின் மேன்மை நீங்கள் உணர்ந்தால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கிட்டையாவது நீ கர்த்தரை குறித்து பேசாமல் இருக்க மாட்டே. யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். 2 பேர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீ யாருக்காவது சத்தியம் சொல்லும் போது உன்னை குறித்து கர்த்தர் எழுதி வைப்பார். என்னை குறித்து பேசினார்கள், அதற்கேற்ற கிஃப்ட் உனக்கு கிடைக்கும், அதற்கேற்ற பரிசு உனக்கு கிடைக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் கூட்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் யார் என்பதை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.